ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு செலக்ட் ஆனவங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே ஓடிஆர் லாகின் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 7/11/2025. அதுக்குள்ளே உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எல்லா பதவிக்குமே செலெக்ஷன் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட் பதவி தவிர்த்து மீதி இருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. மற்றவங்க யாரும் அடுத்த கட்டத்துக்கு போகலை. ஓகே, இப்போது நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப்க்கு 10th மார்க் ஷீட் அல்லது 12th மார்க் ஷீட்டை நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வச்சுக்கலாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக 10th 12th மார்க் ஷீட் சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஜெண்டருக்கான ப்ரூஃபாக உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணால் போதுமானது. அதிலே ஜெண்டரை பார்த்தா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டை தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஓசி கேட்டகரி இருக்கவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. மற்றவங்க மட்டும் ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் போதுமானது. கண்டிப்பாக உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டில் கணவர் பெயர் இருக்கக்கூடாதுங்க. ஃபாதர் நேம் மட்டும்தான் இருக்கணும். அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ உடைய டாக்குமெண்ட் ப்ரூஃபாக 10th 12th மார்க் ஷீட்டை கம்பல்சரி ஒரிஜினல் அப்லோட் பண்ணி ஆகணும். அதர் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்த்தா டிகிரி கொடுத்துருக்கீங்க, பிஜி கொடுத்துருக்கீங்க, எம்ஃபில் கொடுத்துருக்கீங்க, பிஹெச் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ண சொல்ல நீங்கள் அதிகபட்ச கல்வி தகுதி என்னென்ன ஃபில் பண்ணீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்தா ப்ரொஃபஷனல் அப்லோட் பண்ணலாம், அல்லது கன்சால்டேட்கான மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாம், அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்கான மார்க் ஷீட் அட்டாச் பண்ணலாங்க. ஸோ மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷனல் அல்லது கன்சால்டேட் மார்க் ஷீட்டை அட்டாச் பண்ண பாருங்கள். எல்லாத்துக்குமே யூஜி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா யூஜிக்கு அப்லோட் பண்ணணும், பிஜி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பிஜிக்கு அப்லோட் பண்ணணும், எம்ஃபில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எம்ஃபில், பிஹெச்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பிஹெச்டி. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டிகிரி குவாலிஃபிகேஷன்லாம் கொடுக்கல, ஒன்லி 10th 12th மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்றவங்க 10th 12th மார்க் ஷீட்டை மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தா டைப்பிஸ்ட் பதவிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கான அந்த டைப்ரைட்டிங்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன முடிச்சிங்களோ, ஹையர் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பார்த்தா லோயர் முடிச்சிருந்தாலும் சரி, ரெண்டுமே முடித்தவங்க 2 சர்டிஃபிகேட்டுமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், 2 டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு அந்த சிஓஏக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஏன்னா டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பதவி கிரேட் 3க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சிஓஏ கம்பல்சரி தேவைப்படும். ஸோ நீங்கள் சிஓஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிஓஏ சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருந்தாங்க பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், அல்லது டிப்ளமோவில் அந்த சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க, பிடெக்கில் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்தவங்க இந்த சிஓஏ சர்டிஃபிகேட் தேவையில்லைங்க. ஸோ சிஓஏ இருக்கவங்க சிஓஏ அப்லோட் பண்ணுங்கள். சிஓஏ இல்லாதவங்க உங்கள் டிகிரிலையோ டிப்ளமோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு முடித்தவங்க அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரொஃபஷனலோ அல்லது பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் மார்க் ஷீட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நாலேஜ் இன் தமிழ். ஸோ தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10th மார்க் ஷீட்டில் ஒரு தமிழ் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கும். அதுவே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்கீங்க, நான் தமிழில் படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ 1 to 10th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி அதுக்கான பிஎஸ்டிஎம்மை கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணுங்க.
அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட்டில் என்ஓசி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்கள் மீது கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட் எஃப்ஐஆருக்கான காப்பியை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் போயிட்டு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் சைன் வாங்கி அந்த ஃபார்மேட்டை அப்லோட் பண்ணி ஆகணும். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் விடோக்கான சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணும். டிரான்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா டிரான்ஜெண்டருக்கான ஐடி கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் அனெக்சர் 1ல் அதுக்கான ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் போயிட்டு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தெளிவாக ஒரிஜினலாக ஸ்கேன் பண்ணுங்கள். அதாவது மொபைல் மூலமாக நீங்களே வந்து பார்த்தா ஸ்கேனர் ஆப் வச்சு ஸ்கேன் பண்ணாதீங்க. ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ ப்ரௌசிங் சென்டர்லேயோ போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து ஒரிஜினலாக வந்து பார்த்தா நல்லா தெளிவாக ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள். ஸ்கேன் பண்ணி அங்கேயே கூட அப்லோட் பண்ணுங்கள். அல்லது ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு நீங்களே கூட ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எந்தெந்த ஆப்ஷனில் எந்தெந்த கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கானா அந்த காலமில் ஜாதி சர்டிஃபிகேட்டை மட்டும் தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன். ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் விட்றீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணுங்கள். இன்னும் ஒரு 7 days தான் டைம் இருக்குது. சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. இப்படி தான் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு டிஎன்பிஎஸ்சி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கான மெயில் அல்லது குறுஞ்செய்தி அனுப்பப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்வர்கள் ஒரு முறை பதிவுதளத்தில் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்த பின் ஒப்புகை சீட்டை பதிவிறக்கம் செய்யலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு எந்த விதமான மெயிலும் எஸ்எம்எஸும் அனுப்ப மாட்டோம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ஓடிஆர் லாகின் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதாவது உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். எல்லாத்துக்குமே அப்லோட் டாக்குமெண்ட் வந்து காமிக்காதுங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அவங்க மட்டும் போயிட்டு அப்லோட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே 1 by 1 அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்லோட் ஆகும். ஃபைனலாக நீங்கள் வியூ டாக்குமெண்ட்டை கொடுத்து ஒன்ஸ் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி கரண்ட் அப்ளிகேஷனில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் காப்பி டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணிங்க எல்லாமே உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட்டாக ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்தா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எனக்கு எதுவும் கிடைக்கல, யாரோட டீட்டெயில்ஸும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்லோட் பண்ணுறது அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜென்ரலாக இதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது தேர்வர்கள் இணைய வழி விண்ணப்பத்தில் தெரிவித்த பெயருக்கும் 10ஆம் வகுப்பு சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் உள்ள பெயருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ பெயருக்கு ஸ்பேஸ் இருக்குது, தலைப்பெழுத்து எல்லாம் மாறுது அப்படின்னா அதற்குரிய விளக்கத்தினை ஒரு உறுதிமொழியாக கணினி விழித்திரை சர்டிஃபிகேட்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஓகே, அதாவது நீங்கள் ஓடிஆரில் ஒரு பெயர் கொடுத்துட்ருப்பீங்க. அதேமாரி 10th மார்க் ஷீட்டில் 12th மார்க் ஷீட்லாம் பெயர் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஏன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்களே எழுதி அதை விளக்கம் அளித்து அதை அப்லோட் பண்ணணும், அண்டர்டேக்கிங் மாரி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா அந்த இனிஷியல் முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது அதை விட்டுருங்க. ஏன்னா வந்து பார்த்தா நம்ம ஓடிஆர் அப்ளை பண்ண சொல்ல இனிஷியலுக்குன்னு தனி காலம் கொடுத்து தான் அப்ளை பண்ணியிருப்போம். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி இனிஷியலே இல்லாமல் இருக்குது அப்படின்னா தான் பிரச்சனை. ஸ்பேஸே இல்லாமல் இருக்குது, இல்லை வந்து பார்த்தா நீங்கள் கொடுத்தல ஸ்பேஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்குரிய விளக்கத்தில் நான் வந்து பார்த்தா தப்பாக கொடுத்துட்டேன், அப்ளிகேஷன் அப்போ அவங்க தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தை ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் எழுதி அண்டர்டேக்கிங் மாரி அதை அப்படியே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அதர் டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் அந்த அண்டர்டேக்கிங் கொடுத்தா போதுமானது. மற்றபடி நீங்கள் வந்து ஸோ வேற ஒரு விஷயம் நான் நம்பர் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் தப்பாக போட்டுட்டேன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த அண்டர்டேக்கிங் வந்து தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க.
பெயர் மட்டும் நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க, ஒரு எழுத்து மாறுபட்டுருச்சு, ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்து அதை அப்படியே ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஸோ தாராளமாக பயப்படாத எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் 10ஆம் வகுப்பு அதாவது 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கீங்க, கசட்டில் பெயர் மாற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கசட் காப்பியை அட்டாச் பண்ணும், அல்லது உயர்நீதிமன்றத்தில் ஏதாச்சும் வந்து ஆர்டர் காப்பி பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இணையவழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த ஜாதி சர்டிஃபிகேட் PSTM சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் பிழைகள் இருப்பின் அந்த பிழைகளை சரி செஞ்சு வேறு சர்டிஃபிகேட் புதுசாக அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், PSTMமாக இருக்கட்டும், ஸோ இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க. பட் அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டில் மிஸ்டேக் இருக்குது, பெயர் மிஸ்டேக் இருக்குது, நான் ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துட்டேன் அப்படின்றவங்க இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். ஸோ புதிய ஜாதி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், புதிய PSTMமாக இருக்கட்டும் அப்ளை பண்ணி இப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை, உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது, PSTMல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக இப்போ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கி நீங்கள் புதுசாக கூட அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாவட்ட பிரிவிற்கு, அதாவது இப்போ ஒரு சில தமிழகத்தில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க, 2-3 டிஸ்ட்ரிக்ட் மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்கள் பழைய டிஸ்ட்ரிக்டில் தான் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, நான் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டேன், நான் அதை அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க, அதை நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ரிசர்வேஷன் கொடுத்துட்டீங்க, நான் வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்னு கொடுத்துட்டேன், ஆதரவற்ற விதவை, PSTM வச்சுருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு நான் வந்து ஆன்லைன் மூலமாக நான் அப்லோட் பண்ண சொல்ல கொடுத்துட்டேன். பட் இப்போ வந்து பார்த்தா என்னால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா அவர்களது உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்படுமானா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் PSTM கொடுத்துருக்கீங்க அப்படின்னா PSTM கம்பல்சரி வச்சாகணும், எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் வச்சாகணுங்க. அதேமாரி ஆதரவற்ற விதவை மாற்றுத்திறனால அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்லாம் வைக்காமல் விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக தான். ஸோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்டாக ஐடென்டி கார்டு, அதுக்கப்புறம் அந்த உதவி பாஸ்புக்கை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க, அதை அப்லோட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் அந்த 2ல் வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணையவழி விண்ணப்பத்தின் போது சர்டிஃபிகேட் எண்ணை, அதாவது டாக்குமெண்ட்ஸ் நம்பர் ஏதாச்சும் நான் தப்பாக கொடுத்துட்டேன், அதாவது 10th மார்க் ஷீட் நம்பராக இருக்கட்டும், 12th மார்க் ஷீட் நம்பராக இருக்கட்டும், டைப்பிங் நம்பராக இருக்கட்டும், டிகிரி சர்டிஃபிகேட் நம்பர், இது ஏதாச்சும் நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். பட் இப்போ நான் வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பதிவேற்றம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா, இந்த மாதிரி நான் தப்பாக கொடுத்துறேன் அப்படின்னு ஏதாச்சும் கடிதம் எழுதி அப்லோட் பண்ணமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து ஸோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, நீங்கள் டாக்குமெண்ட் நம்பர் தப்பாக கொடுத்துறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்காக நீங்கள் எதுவும் வந்து கடிதமாக எழுதி அனுப்ப வேண்டாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்லி பெயர் மாற்றினா மட்டும் அதுக்கு நீங்கள் கடிதம் எழுதினா போதுமானதுங்க, வேறு எதுக்குமே நீங்கள் கடிதம் எழுதி அனுப்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ தேர்வர்கள் இணையவழி பெறப்பட்ட தமிழ் சர்டிஃபிகேட்டில் பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்க, தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ PSTM சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கினாலும் சரி, ஆஃப்லைன் மூலமாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி தான் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டும், ஸோ ஜாதி சர்டிஃபிகேட்டும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கின ஜாதி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணலாம். அதேமாரி ஆஃப்லைனில் வாங்கின ஜாதி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணலாம். பட் ஆஃப்லைனில் வாங்கின சர்டிஃபிகேட்டில் சீல் கண்டிப்பாக இருக்கணும், சீலும் இருக்கணும், அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த தேதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி ஜாதி சர்டிஃபிகேட்டில் கணவர் பெயர் இருக்கக்கூடாதுங்க, ஒன்லி ஃபாதர் நேம் மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணுங்கள், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பயப்படாமல் தாராளமாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணிக்கோங்க, கடைசி தேதி வரைக்கும் போகாதீங்க, முன்கூட்டியே அப்லோட் பண்ண பாருங்கள். நிறைய பேர் இன்னும் செலக்ட் ஆனவங்க, ஸோ செலக்ட் ஆனவங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் இருக்கீங்க, செக் பண்ணிக்கோங்க, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ பயன்படுத்தி எல்லாருமே அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ செலக்ட் ஆனவங்க மட்டும், ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்ஸ் தெரிவிங்க. கண்டிப்பாக எனக்கு யாராச்சும் டீட்டெயில்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் நான் வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுறது குறித்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள், அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.